பீச் வியூவோட ஒரு ரெசார்ட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் போனதில்லை. ஆமாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் 25 நாங்கள் எங்கே வந்திருந்தோம் அப்படின்னா க்ளோரி பீச் ரெசார்ட் பிடியில் வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். வியூவில் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் நாங்கள் சன்செட் டைமாக போயிருந்தோமா, ஸோ சொல்லவே வேண்டாம். ரூம்லேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசார்ட்டில் வந்து ஸ்விம்மிங் பூல் அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா பீச் இருந்துச்சு. அண்ட் அங்கேயே நிறையா விளையாடுறதுக்கான நிறையா பிளேஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அன்போட ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டி கிறிஸ்மஸ் அன்னைக்கு இருந்துச்சு. அவங்க தான் எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு ரெசார்ட்மே புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒன் டேக்கு. மற்ற எல்லாருமே முன்னாடியே போயிட்டாங்க. பட் நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே தான் அங்கே போயிருந்தோம். ஸோ ஸ்விம்மிங் பூல் க்ளோஸ் பண்ணுற டைம்ன்றனால பாப்பாவை குளிக்கலாம் கூட்டிகிட்டு போகல. ஸோ டேரெக்டாக போயிட்டு அங்கே தம்பி குளிச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் பீச்சுக்கு வந்து போயிட்டோம். சும்மா ஒரு ஸ்மால் வாக் மாதிரி போயிட்டு ஸோ அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம் பீஸ்ஃபுல்லான்னு சொல்லிட்டு போயாச்சு. பாப்பா தம்பிலாம் வந்து பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து அவங்களோட கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு அவங்க வீட்டுக்கு வந்து போயாச்சு. அங்கே போனால் கிறிஸ்மஸ் தாத்தாலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் அங்கே இருக்க கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி ஜொஹானாவுக்குமே கொடுத்தாங்க. சார் நம்ம போனது எதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு நாங்களாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த டேவை என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். இப்படி தான் எங்களோட கிறிஸ்மஸ் போணுச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டே நான் அன்பு பாப்பா 3 பேர் மட்டும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மற்றவங்களாம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. உங்களோட கிறிஸ்மஸ் எப்படி போச்சு? அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள்.